அபிரகாம், பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான அந்த கடிதத்தை அவர் அளித்திருக்கிறார். ஆட்சி அமைக்க தங்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்றும் 240 எம்பிக்கள் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவுடன் கூடிய கடிதத்தை திரௌபதி முர்முவிடம் அவர் வழங்குகிறார். இன்று காலையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களின் கூட்டத்தில் இந்த எம்பிக்கள் அனைவரும் புதிய அரசுக்கு ஆதரவு அளிக்கும் கடிதத்தை அளித்தனர். அந்த கூட்டத்தில் பிரதமர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் உரையாற்றுகையில் தாங்களது முழுமையான ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு வழங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தனர். அதையொட்டி அங்கு நிறைவேற்றப்பட்ட முன்மொழியப்பட்ட தீர்மான நகல் மற்றும் கடிதங்கள் ஆகியவற்றுடன் இப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை கோரியிருக்கிறார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடியை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுத்து அறிவிப்பை வெளியிடுவார். அந்த அறிவிப்பை பெற்ற பின்னர் பதவியேற்பு நிகழ்ச்சி நிரல் தொடர்பாக இறுதி நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட இருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடன் குறிப்பிட்ட சில அமைச்சர்களும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து கொள்ள இருக்கிறார்கள். இதனை முடிவு செய்வதற்கான இறுதிக்கட்ட நிர்வாக நடைமுறைகள் தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பிரதமர் நரேந்திர மோடி, இதைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அதன் பின்னர் பதவியேற்பு இடம், நேரம் ஆகியவை அதிகாரபூர்வமாக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அறிவிக்கப்பட இருக்கிறது. பிரதமராக நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி அரசு வரும் ஞாயிறு மாலை 6 மணிக்கு பதவியேற்க இருக்கிறது. அதையொட்டி நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களின் கூட்டம் நிறைவடைந்து அதன் பின்னர் ஜே.பி. நட்டாவின் இல்லத்தில் கூட்டணி கட்சியினர் கேட்கும் துறைகள் என்னென்ன, அவர்களுக்கு எந்தெந்த துறை அமைச்சர் பதவிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்று நிதிஷ்குமார் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல தெலுங்கு தேசம் கட்சியினரும் 4 கேபினட் அமைச்சர்களும் 2 இணை அமைச்சர்களும் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் மக்களவை சபாநாயகர் பதவியும் தங்களுக்கு தேவை என்று சந்திரபாபு நாயுடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைகளில் எந்தெந்த கோரிக்கைகள் ஏற்கப்படும் என்பது தொடர்பாக பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் இல்லத்தில் சற்று முன்பு ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் பிரதமருடன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதிய அரசு 17வது மக்களவை கலைக்கப்பட்டு 18வது மக்களவையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் இப்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 272 எம்பிக்களை பெற முடியாத சூழலில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அரசை முதன்முறையாக அமைக்க இருப்பதை ஒட்டி அதற்கான ஆலோசனைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ கூட்டங்கள், கடிதங்கள் வாங்குவது மற்றும் இருதரப்பிலும் அந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டி நிறைவடைந்த சூழ்நிலையில் இப்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதங்களை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அதை வழங்கியிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுப்பார். அப்போது அதற்கு பிறகு பதவியேற்பு விழா நிகழ்ச்சி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்.